ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு ஹிந்தி சைபர் த்ரில்லர் படமாக ரீசெண்டாக வெளியாகிருக்கிற லாக் அவுட். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு நபர், அவர் யார் என்ன ஏதுன்னு நமக்கு அப்போ புரியலை. அந்த நபர் துப்பாக்கியை ஒளிச்சு வச்சுக்கிட்டு நேராக ஒரு ஹைரேஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறாப்புல. நேராக போய் 12வது மாடியில் தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்லி யாருக்கோ ஃபோனில் அதை கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ நேராக அந்த ஃப்ளோருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ளாட்டு, அந்த ஃப்ளாட்டுடைய காலிங் பெல் அமுக்கி ஒரு லேடி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் இவர் அந்த லேடியை சுடுறதுக்காக துப்பாக்கி அப்படி பின்னாடி முதுகுக்கு பின்னாடி இப்படி ஒளிச்சு வச்சுக்கிட்டு இப்படி தயாராக இருக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு யார் இது இருந்தாலும் அப்படின்னா, மேடம் நீங்கள் ஆர்டர் பண்ண வந்துருச்சு மேடம் அப்படின்னா, நான் எதையுமே ஆர்டர் பண்ணலையே அப்படிங்கிற அந்த லேடி. அப்போ உங்கள் பேரை சொல்லி வேறு யாரும் ஆர்டர் பண்ணிப்பாங்க மேடம், நீங்கள் தயவு செஞ்சு இந்த பொருள் உங்கள் தானா, இதான் உங்கள் பேரான்னு மட்டும் பார்த்துக்கங்க, கதவை மட்டும் திறங்களேன் அப்படின்னா, அந்த பொண்ணு கதவை திறக்கிற அந்த தருணத்தில் ஒரு வயசு 1.5 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை, அந்த குழந்தையும் கூட இருக்குது. அந்த குழந்தைய பார்த்த உடனே டக்குன்னு இந்த ஆளுக்கு இல்லை நம்ம வந்த வீடு இது கிடையாது, நம்ம எங்கேயோ மாறி வந்துட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாப்புல அந்த வந்த நபர். உடனே துப்பாக்கியை டப்புன்னு பேக்குள்ளே ஒளிச்சு வச்சுக்கிட்டு, இது சாரி மேடம் நான் தவறான ஃப்ளோருக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், இது வேறு ஃப்ளோரு, சாரி மேடம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி, ஏய் நீ சொன்ன அந்த பொண்ணு இந்த ஃப்ளோர்லேயே கிடையாது அப்படின்னு அந்த ஃபோனில் இருக்க நபர்கிட்ட இவர் சொல்கிறாப்புல. அப்போ வேணால் அடுத்த மாடிக்கு போய்ப்பார் மேலே அப்படின்னா, டே மொத்தமே 12 மாடி தாண்டா, இதுக்கப்புறம் டெரஸ் தாண்டா அப்படிங்கும்போது டக்குன்னு அவருக்கு மைண்டில் ஏதோ பச்சி சொல்லுது. சரி ஒரு நிமிஷம் அப்படி காலை வையே நான் வர்றேன் அப்படின்னு அங்கேருந்து அந்த 13வது ஃப்ளோருங்கிறதே கிடையாதுங்க, நேராக டெரஸ் தான். 12 ஃப்ளோருக்கு அப்புறம் டெரேஸுக்கு போகிறாரு. போன கொஞ்ச நேரத்தில் நம்மால் மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போகிறாப்புல. இது என்ன காரணமாக இருக்கும், யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரியே நமக்கு தெரியல. நேராக கட் பண்ணால் நம்ம ஹீரோவுடைய இன்ட்ரோ. அவருடைய பேர் பிரத்யூஷ். இவர் ஒரு ஃபேமஸான சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரு. நம்மால் எந்த ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக அவருடைய ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் வாங்கியே தீருவாங்க. நம்மால் போடுற சட்டை பேண்ட்லேருந்து வாட்ச் வரைக்கும் நானும் என் தலைவர் மாதிரியே போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த அளவுக்கு பின்தொடரக்கூடிய அளவுக்கு வெறித்தனமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவருக்கு. எப்படா 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கார். இன்னொரு 1 லட்சம் தான் பாக்கி. இவருடைய ரைவல்ரி பார்ட்டியாக இன்னொரு பொண்ணு ஒன்று இருக்குது. அந்த பொண்ணு மிகப்பெரிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரு. அந்த பொண்ணுக்கு 10 மில்லியனை தொடுறதுக்கு இன்னொரு 3-3.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் தான் தேவை. 2 பேருக்கும் மிகப்பெரிய போட்டி இந்த 10 மில்லியன் ஃபாலோவர்ஸை யார் முதல் ரீச் பண்ணுவா அப்படிங்கிறதுல. இதில் யார் முதல்ல 10 மில்லியனை ரீச் பண்ணுறாங்களோ பண்ணுறவங்களுக்கு உடனே நிறைய பிராண்ட்ஸு அதுக்கான என்டோர்ஸ்மெண்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடுத்து நல்லா காசு பார்த்துடலாம், பயங்கரமாக பேருக்கு பேருமாச்சு வருமானத்துக்கு வருமானமாச்சு அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய போட்டி. இப்போ நம்மால் என்ன பண்ணுறாப்புல யோசிச்சு பாருங்கள், இவருக்கு 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் தான் வேணும் 10 மில்லியனை ரீச் பண்ணுறதுக்கு. அந்த பொண்ணுக்கு 3.5 லட்சம் வேணும். சும்மா இருக்க வேண்டியதானே. நம்மால் என்ன பண்ணுறாப்புல, வேறு ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து வந்து அந்த பொண்ணு ஒரு போஸ்டிங் போட்டிருக்கு. அந்த போஸ்டிங்குடைய கமெண்ட்டில் போய் ரொம்ப தரங்கெட்ட வார்த்தைகளால் அந்த பொண்ணை சொல்கிற அளவுக்கு என்னெல்லாம் சொல்லக்கூடாதோ அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக சொல்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி நபர்கள் யாருக்கிட்ட மோதி பார்க்குறீங்க, பிரத்யூஷுடைய ஃபேன்ரா நான் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை இவரே ஒரு ஃபேக் ஐடியிலேருந்து போடுறாப்புல. போட்டுட்டு டக்குன்னு அந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த ஐடியிலேருந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு இவருடைய ஒரிஜினல் ஐடியில் வந்து திருப்பி அதே போஸ்ட்டுக்கு அந்த கமெண்ட்டு போட்டார்ல ஃபேக் ஐடியை வச்சு, அந்த கமெண்ட்டு கீழேயே வந்து முதல்ல பொண்ணுங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீ கற்றுக்க. பெண்களை மதிக்க தெரியாத எவனும் என்னுடைய ஃபேனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, உன்ன மாதிரி ஒரு ஃபேன் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மாலே இவருடைய ஒரிஜினல் ஐடியிலேருந்து கமெண்ட்டை போட்டிருக்காரு. பின்னாடி வந்து நல்லா பார்த்துக்கங்க, 2 கமெண்ட்டையுமே இந்த பைபிளில் தான் போட்டது. இப்போ இவர் எதுக்கு வந்து இப்படி கலர் தூக்கி விட்டு ஒரு கமெண்ட் போட்டார் இல்லையா, இந்த மாதிரி ஃபேன்லாம் எனக்கு தேவையே கிடையாதுன்னு, அதுக்கு ஆயிரக்கணக்கான லைக்ஸ் பின்னாடி பார்த்துக்கங்க. இதுதான் சோஷியல் மீடியா. ஆனால் நம்மால் இந்த சம்பவத்தை எல்லாத்தையும் முடிச்சுப்புட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுறாப்புல. செம குடிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது, நான் வண்டியெல்லாம் ஓட்டல ஃபாலோவர்ஸ், நீங்கள் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை, நான் டாக்ஸியில் தான் போகிறேன் அப்படின்னு ரிட்டர்ன் வர்றவர் மறுநாள் காலில் போதை தெளிஞ்சு எதிர்த்தா தான் தெரியுது இவருடைய ஃபோனை காணான்னு. ஆனால் காணாமல் போன இவருடைய ஃபோனு இவருடைய வாழ்க்கையவே ஒரு நாளில் தலைகீழாக புரட்டி போட போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்போ தெரியாது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பிஸ்வாபதி சர்க்கார் அப்படிங்கிற நபர் எழுதி அமித் கோலனி அப்படிங்கிற நபர் தான் இதை இயக்கியிருக்காப்புல. இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம். முதல்ல பபில்கான், அவருக்கு தான் மிகப்பெரிய பாராட்டுகள். அவர் தான் அந்த லீடு கேரக்டரை பிரத்யூஷங்கிற அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஆர்டிஸ்ட்டு. என்ன மாதிரி ஒரு நடிகை அந்த ஆள். பாலிவுட்டில் அடுத்தடுத்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸு எப்படிங்க இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு அந்த லெவலுக்கு பண்ணுறாங்க.
இந்த படத்தில் நம்மால் பல இடங்களில் டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறது, அவருடைய நிலைமையில் நம்ம நம்மளை உட்கார வச்சு பார்த்தோம்னா என்ன சொல்கிறது, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படிங்கிற அந்த ஒரு இயலாமை, ஒரு பதபதைப்புங்கிறது நமக்குள்ளே டிஃபால்ட்டாக வந்துடுது. அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை அவர் கணக்குச்சிதமாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பயவுள்ள டென்ஷனில் வெறும் எஃப் வார்த்தைகள் தான் அந்த அளவுக்கு பயங்கரமாக பறக்குது ப்ரொஃபானிட்டியில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவராவது நமக்கு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி தெரிவார், நம்மால் என்னென்னலாம் சொல்கிறார், என்னென்னலாம் திட்டுறாருங்கிறது நம்மளால் உள்வாங்கிக்க முடியும். இதில் நிமிஷா நாயர் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி கிளைமேக்ஸில் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் முன்னாடி வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம். மற்றபடி ஸ்க்ரீனில் வெறும் வாய்ஸ் ஓவரில் மட்டுமே மொத்த படத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அந்த பொண்ணுடைய கேரக்டரைசேஷன் எழுதப்பட்ட விதமாகட்டும், அந்த பொண்ணுக்கான டைலாக்ஸ் இவங்க பென்டவுன் விதமாகட்டும், அந்த பொண்ணு எந்த அளவுக்கு வாய்ஸ்லேயே சும்மா மிரட்டி எடுத்தது அப்படிங்கிற விதமாகட்டும், சும்மா அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் அந்த பொண்ணுக்கிட்டையும். நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், பிரத்யூஷ் ஒரு பக்கம் மிகப்பெரிய லெவலில் ஒரு பர்ஃபார்மர்னா வெறும் வாய்ஸ்லேயே என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க அந்த பொண்ணு அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. நிமிஷா நாயர் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸு அவங்கக்கிட்ட இருந்து. பூஜா அவங்க தான் படத்துடைய சினிமோட்டோகிராஃபரு. ஆனால் நான் நல்லா தெரிஞ்சுக்கங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 50 நிமிஷம் 52 நிமிஷம் போடக்கூடிய ஒரு படம் தான் இது. இதில் ஒரு 1/4 மணி நேரத்தை விட்டிங்கன்னா ஒரே ரூமு, ஒரே ஒரு கதாபாத்திரம், முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனு, இப்படி தான் படம். இதை வச்சு கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் பதபதைப்புடைய உச்சியிலேயே இந்த 1 மணி நேரம் 50 நிமிஷம் மேலே உட்கார வச்சுருக்கோம் இந்த டீமு. அந்த அளவுக்கு போர் அடிக்காமல், எங்கேயும் பெருசாக லேக் ஆகாமல், ரிப்பீட்டட் ஷார்ட்ஸ் இல்லாமல், வேறு ஆங்கிள்ஸ் வச்சு பக்காவாக போர் அடிக்காமல் பார்த்துக்கிட்டதில் சினிமாட்டோகிராஃபரான பூஜாவுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் இருக்குது. அதே நேரத்திலேயே அத்தனு முகர்ஜி செம்மையாக பண்ணியிருந்தார். அவர் தான் எடிட்டரு, வேறு லெவலில் கட் பண்ணி வச்சுருந்தார். பரபரப்பு எங்கேயும் குறையாத அளவுக்கு செம்மையாக வச்சுருந்தாப்புல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு நம்ம லாக்குன்னு சொல்லி ஒரு படம் ஒன்று நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். அதாவது கதாநாயகன் அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து கிளம்பி காரில் ஏறுவாப்பில், கிளைமேக்ஸில் எண்டு கார்டு போடும்போது காரை விட்டு இறங்கிடுவாப்பில். இந்த ஒரு காரு அவருக்கு வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 33-36 கால்ஸ், இதுதான் படம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு படம் தான் வச்சுக்கோங்களேன். இது ஃபுல்லாகவே ஒரு சோஷியல் மீடியாவில் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஒரு இடத்துல லாகின் பண்ணி என்னென்ன பண்ணுறாருங்கிற மாதிரி ஒரு சைபர் த்ரில்லராக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு இந்த டீமு. எனக்கு அந்த லாக் படம் தான் ஞாபகம் வந்தது. பல இடங்களில் செம்மையாக கன்சியூவ் பண்ணியிருக்கு இந்த படத்தை இந்த டீமு. முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் நான் சொன்ன மாதிரி எஃப்வேர்டு எக்கச்சக்கமாக பிரயோகிக்கப்பட்டிருக்கு. இருந்தும் இதெல்லாம் 16+. நம்ம வீட்டில் டீனேஜ் பசங்க இருந்தால் உட்கார வச்சு பார்க்க வைங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்ஜெட்ஸ் அடிக்டடுனா அந்த ஜென்ரேஷன் தான். இப்போ நம்மளே அப்படி தான் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ இந்த டெக்னாலஜியை பார்க்குற நபர்கள் இவங்கெல்லாம் பிறந்ததுலேருந்து வெறும் ஃபோனும் கையுமாவே வளர்ந்து இன்றைக்கெல்லாம் பாருங்கள் 6 மாத பிள்ளை சோறு சாப்பிட்ணும் அப்படின்னா கூட அதுக்கு பிடிச்ச வீடியோவோ ஏதோ ஒன்று போட்டால் தான் அந்த பிள்ளை சோறு சாப்பிடுது, இல்லாட்டினா அழுக ஆரம்பிச்சிருது. அப்படி ஒரு ஜென்ரேஷன்லேயே வளர்ந்த பசங்க இவங்க. அவங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ளே இருக்குது லைஃப்பில். இந்த ஃபோனுங்கிறது ஒன்றுமே கிடையாது, தூக்கி போட்டு நிம்மதியான ஒரு லைஃப்பை பாருங்கடா நீங்கிற மாதிரி எக்கச்சக்கமான நல்ல மெசேஜஸ் உள்ளே இருக்குது. கண்டிப்பாக அவங்கெல்லாம் பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம் அது ஒன்று. இன்னொரு பக்கம் கண்டிப்பாக பசங்களோட உட்காந்து பேரண்ட்ஸுமே சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. ஏன்னா இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கையில் இல்லாத நபர்களே கிடையாது. இங்கே சோஷியல் மீடியான்னு உள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா தனக்கு எது சாதகமோ அந்த மாதிரி ஒருத்தர் போட்டு அப்படி எதை வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், யாரை வேணாலும் நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி விட்டுறலாம். அப்படி ஒரு இடம் தான் தம்பி. இங்கே முகமில்லாத நபர்கள் மட்டுமே இஷ்டத்துக்கு அவங்களுடைய விஷயத்தை சும்மா ஜோடிச்சு உள்ளே போடுற ஒரு இடம் தான். இங்கே நடக்கிறது எதுவுமே உண்மை கிடையாதுடா அப்படின்னு அட்டகாசமாக வெளிக்காட்டின ஒரு படம் இது. அதுக்காக எல்லாரும் பார்க்கணும். முதல்ல நீங்கள் பட்டிங் டைரக்டர்ஸாக இருக்கீங்களா, நீங்கள் தான் 3வது கேட்டகரி. நீங்களும் நிச்சயமாக பார்த்தே தீரணும். நான் சொன்ன மாதிரி 1 மணி நேரம் 50 நிமிஷம் படம். இதில் 1 மணி நேரம் 35 நிமிஷம் ஒரே ஒரு ரூமு, ஒரே ஒரு கதாபாத்திரம், ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனு, அவ்வளோதான். ரைட்டிங்கில் தெரிக்க விட உங்ககிட்ட கான்டென்ட் இருந்தது அப்படின்னா ஒரு படத்தை சும்மா பதபதைப்பாக சூப்பராக ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு படம் இது. அதனாலேயே நிச்சயமாக இந்த படத்தை பார்க்கணுங்கிறவங்க பட்டிங் டைரக்டர்ஸ் எல்லாம் நிச்சயமாக பாருங்கள். உங்களுக்கு நிறைய லேர்னிங் உள்ளே இருக்குது. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இந்த எஃப்வேர்ட் சரமாரியாக பிரயோகிக்கப்பட்டிருக்கு. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஹீரோ கதாபாத்திரம்லாம் பொங்கிடும். ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனையில் ஒரு அடுத்தடுத்து மாட்டி பார்ப்பல. அது நீங்கள் படமாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மற்றபடி செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேலும் கிடையாது. அந்த எஃப்வேர்டு ஓகே அப்படின்னா நீங்கள் எல்லோரும் உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். இது டெஃபினட்டாக ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு படம் தான். அதனால் நீங்கள் பார்க்கணுங்கிறவங்க பாருங்கள். நீங்கள்லாம் எந்த இங்கிலீஷ் படத்தில் இந்த வார்த்தை இல்லாமல் இருக்குது, அதனால் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். நம்ம சைட்லேருந்து டெஃபினட்டாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் இது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அரோன் சைனிங் ஆஃப்.